ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம ஒரு ஈஸியான புதினா புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்கு ஒரு கட்டு புதினா எடுத்திருக்கேன். அதை இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெண்டு இலையும் காம்புலேருந்து இலையை மட்டும் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்து இங்கே 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இதை 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன சைஸ் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம கழுவி வச்சுருக்க புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு தக்காளியை பாதியாக வெட்டி அதையும் இந்த புதினா கூட சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட 3 பச்சை மிளகாவை வெட்டி அதையும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். தண்ணி எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தக்காளி இருக்கிறதுனால நல்லா அரைஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. இந்த குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் முழு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எது இருக்கோ நீங்கள் வீட்டில் என்ன வச்சுருக்கீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு மெதுவான சூடில் வச்சு ஒரு நிமிஷத்துக்காக இது நல்லா பொரியட்டும் எண்ணெயில். இது நல்ல எண்ணெயில் வதங்கும் போது ஒரு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இது தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் வெட்டி 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயத்து கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு, நல்லா கலர் மாறிடுச்சு, பொன்னிறமாக ஆயிருக்கு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கணும். நம்ம இந்த வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். முதல்ல 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடரும் சேர்த்துருக்கேன். இதையும் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 கப் தேங்காய் பால் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் பால் சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் விட்டுட்டு எல்லாமே தண்ணியாக சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த புலாவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் 1 கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் பால் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கலாம். இந்த பாஸ்மதி அரிசியை நான் 3 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 2 கப் தண்ணின்ற அளவில் நான் சேர்க்குறேன். ஸோ 2 கப்பு பாஸ்மதி அரிசிக்கு 4 கப்பு தண்ணி ஊற்றலாம். 3 கப்பு தண்ணியும் 1 கப்பு தேங்காய் பாலும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த பிராண்ட் அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சில பிராண்டுக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி தான் சரியாக இருக்கும். அது எந்த மாதிரி அரிசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1:2ன்ற ரேஷியோவில் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ அரிசி சேர்த்தோம்ல அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா திருப்பி கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். மூடிட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திறந்து பாருங்கள். இப்போ நம்ம புதினா புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
இது திறந்து கொஞ்ச நேரம் திறந்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். நான் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த மேலாப்பில் இருக்க முழு கரம் மசாலாலாம் எடுத்துருவேன். அப்போ தான் என் பசங்க வாயில் தட்டாமல் இருக்கும். மெதுவாக கிளறி விடுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த புதினா புலாவ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை நல்லா செஞ்சு பேக் பண்ணி கொடுக்கலாம். இது கூட நீங்கள் கொஞ்சம் பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த புலாவுக்கு. புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்ல அயர்ன் ரிச்சு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் நிறையா இருக்குது. விட்டமின் ஏ மற்ற விட்டமின்ஸும் நிறையா இருக்குது. அதனால நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே நிறைய புதினா கொத்தமல்லி சாப்பிட்ற மாதிரி டயட்டில் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். நல்ல உதிரி உதிரியாக டேஸ்டான புதினா புலாவ் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.